ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நம்ம இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது தமிழ் டைட்டிலே வச்சிருந்திருப்பேன். என்ன விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சர்ப்ரைஸாக போட்டு வீடியோ வந்து பட் முன்னாடி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நான் வந்து இந்த விஷயம் இன்னைக்கு பண்ணுவேனா கூட எனக்கு எதிர்பார்க்கல. எல்லாமே டப்பா நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நேற்று முடிவு இன்னைக்கு காலையில் டெலிவரி சொல்லிக்கலாம். ஓகே, அப்படியே இப்படி ஏதாவது உலகிட்டு இருப்பாங்க விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. குட்டியாக தான் இருக்க போது ஏன்னா வந்து சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ஸோ பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ லாக் வந்து இடையில ஸ்டாப் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் பார்ப்பீங்க நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, கிளம்புவோம். ஸோ ஃபுல்லாக கிளம்பியாச்சு. ஒயிட் ஷர்ட் போட்டாலே ஏதோ ஒன்று வாங்குவேன் கண்டிப்பாக. ஸோ இந்த ஒயிட் ஷர்ட்டில் இப்போ நான் போட்டுக்கிறதுக்காக ஒன்று வாங்க போகிறேன். ஸோ என்னங்கிறத நீங்களே பாருங்கள். நடராஜா சர்வீஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு குடுமையை பார்த்தீங்கன்னா கையில் வந்து கீ இருக்குது, வண்டி கீ இருக்குது. பட் இருந்தாலும் நடந்து போகிற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கேன். இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கொழுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கார்லாம் புக் பண்ணிட்டு போயிருக்கேன். பக்கத்துலேயே இருந்தால் கூட அதிகமாக செலவு பண்ணிட்டு போவேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் அந்த கொழுப்பு குறைக்கலாம்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நான் வந்து நடந்து போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப நாள் கழிச்சு நடக்கிறேன். பட் ஓகே, ஒயிட் ஷர்ட்டை போட்டு அவுட்ஃபிட் கெட்டாக கொடுத்துட்டு நடந்து போய்கிட்டு இருக்கல ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. கொடுமை என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்து போகிறது கூட விஷயம் இல்லை. அது ஃபஸ்ட்லேருந்தே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நடந்து போயிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்லியன் ரைட்டராக போயிட்டுருப்பேன். இப்போ ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேறு ஒன்று ஓட்ட போகிறேன். பட் இருந்தாலும் இப்போ என்ன எனக்கு எடுப்பேன்னா வெயில் கொடுத்திக்கிட்டு இருக்குது. டேட்டோ அடிச்சிருக்கேன். டேட்டோ வந்து வெயிலில் படக்கூடாது. ஸோ கழுத்தில் இருக்கிற டேட்டோ பட்டால் அது போனால் பரவாயில்ல. பட் இன்னொன்று டேட்டோ படக்கூடாது. சரி, என்ன பண்ணுறது, கொஞ்சம் நேரம் தான் பொறுத்துக்கலாம். எவ்வளோ தூரம் மறைக்க முடியுமோ மறைச்சி கொண்டு போக வேண்டியது தான். ஸோ எனக்கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுற என்ன விஷயம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். டீ இடத்துல நடந்து வந்துட்டுருக்கேன். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கிட்ட வந்துட்டேன். ஸோ வண்டி இன்னும் ரெடி ஆகலை. வாட்டர் சர்வீஸ் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு காட்டுறது அப்புறமா என்ன இதுங்கிறது. ஸோ எஸ், பைக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு 3, 2, 1 ஸ்டார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அது இல்லாமல் குட் மார்னிங், ஏர்லி மார்னிங் ஒரு 5 தான் ஆகுது. இதெல்லாம் வந்து மிட் நைட் நமக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்ப போகிறோம். சில டைட்டில் நம்ம வச்சிருப்பேன். இது வந்து வீடியோ வந்து புதுசாக வரப்போகுதா இல்லை வந்து பாதியிலேருந்து கண்டினியூ பண்ண சத்தியமாக தெரியல. பட் எப்படியா இருந்தாலும் பாருங்கள். ஸோ கிளம்பியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிட்ட ஆக போகுது. ஸோ நம்ம சீக்கிரமாக கிளம்புவோம். பசங்க வந்து ஒருத்தர் வந்து கிளம்பிட்டான். ஸோ இன்னொரு என்ன ஆனது இல்லை, ஃபோன் வச்சு எடுக்க மாட்டேங்கிறப்பல. ஸோ என்னன்னு பார்ப்போம் போக போக. ஸோ அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் பண்ண வேலை. ஸோ எனக்கு வந்து வேட்டி போட வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ என்னென்ன அவுட்லுக் நான் காட்டுறேன் திருப்பி. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வாங்கினதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எதுவுமே போடல, ஃபோட்டோஸ் மட்டும் தான் போட்டிருப்பேன். பட் இன்னைக்கு vlog-ஆ எடுத்து நம்ம ஒரு கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ டைம் ஆல்ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம போக போக மற்ற எல்லாத்தையும் சுற்றி பற்றி பேசுவோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஃபிட் எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு வேட்டி கட்டுறேன். அவனுக்கு இருக்கு போய் அந்த கிளப்பி விட்டான் பார்த்தீங்களா. இன்னைக்கு வந்து இந்த வேட்டி கட்டுறதுக்குள்ள நான் மட்டும் பாடிருக்கேன் கேஸ். அதனால் இன்னைக்கு அவனை போய் தூக்கி போட்டு மிதிக்கிறோம். இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு முடிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறதா ஃபஸ்ட்டு வேலை நமக்கு. ஓகே ஓகே டன். ஸோ வாங்க வந்து கிளம்ப வரலான்னு பேசாமல் டேரெக்டாக கிளம்புவோம். ஸோ வாங்க கேஸ். ஓகே கைஸ், வந்து கிளம்புவோமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் தான் மாட்டலான்னு நினச்சேன். பட் மொபைலில் ரிஸ்க் எடுத்து மாட்ட எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ வண்டி வந்து கொஞ்சம் வார்ம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற பெட்ரோல் இருக்குது, 170 கிலோமீட்டர் போகும்னு ரேஞ்சு காட்டுது. பட் இருந்தாலும் அவ்வளோதெல்லாம் போகாது எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் வார்ம் போட்டு நான் வந்து தனித்தனியாக ஃபோனை கழட்டி தான் vlog பண்ணணும். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா விடிய ஆரம்பிக்குது. ஸோ விடியறதுக்குள்ளே நான் ஹைவே பிடிச்சாகணும். ஸோ ஹைவேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் ஒர்க்கில் போனப்போ இங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி ஏதாவது மீட்டப் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ ரைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா 33 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ஸோ இங்கே மீட்டப் ஆகி இங்கேருந்து அடுத்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு தெரியல, நான் செக் பண்ணது என்னென்னு நான் பார்க்கவே இல்லை. அப்படியே வந்துச்சுன்னா ஆல்ரெடி போன இடங்களாலும் அப்படியே வந்துட்டோம். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக் நிற்கிது. ஸோ அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிவன் டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம போகணும்னு நினச்சி ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தோம். பட் போகவே முடியல. கூடிய சீக்கிரத்தில் அங்கே போகணும், போய் பார்க்கணும் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறது எல்லாமே. ஸோ நிறைய விஷயங்கள் லிஸ்ட்டு நான் பார்த்தேன். பட் அங்கே போகணுங்கிற அதுவே வந்து என்னை ஹைப்பே தர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அங்கே போகலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடர் வந்து இப்போ இந்த 30 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம ஃபீல், செம்ம ஹாப்பினஸாக இருந்துச்சு. நிறைய ரைடர்ஸை பார்த்தேன், நிறைய பேரை பார்த்து நிறைய பேர் பேசினேன். அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல. பட் ஒரு லிட்டரலி ஒரு 10 பேர்ட்டே அதை பார்த்துருப்பேன். இப்போயே வந்து 3 பேர் போயிட்டாங்க. அந்த பக்கம் போனாலும் பேச முடியல. பட் இந்த பக்கம் நான் இன்னும் டிராஃபிக்கில் நிற்கும் போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரைடர்ஸ் நான் பார்த்தேன். நிறைய ரைடர்ஸ் பார்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசினேன். புது அனுபவங்கள் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு ஹாப்பினஸ் நல்லா இருக்குது. அது இல்லாமல் நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டோ விளாகிங் வந்து வந்துட்டுருக்கு. மோட்டோ விளாகிங் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நம்மளோட கண்ணுக்கு தெரியுது வந்து மோட்டோ விளாகிங் மாதிரி தான். பட் இருந்தால் நான் விளாகிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வண்டியிலேருந்து பண்ணால் தான் அந்த மோட்டோ விளாகிங். ஸோ விளாகிங் பண்ணுறது தனியாக தான் பண்ணுறேன். பட் நம்மளை பொறுத்தவரைக்கும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோட்டோ விளாகிங்.
ஸோ இவனுக்கு ஒரு பேர் வைக்கணும், யாராவது முடிஞ்சால் யோசிச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நல்ல பேராக நான் சூஸ் பண்ணுறேன். எனக்குள்ள ஒரு பேர் இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சி கைஸ், ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன். ஸோ எஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. விலாக் எடுக்காதனால வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. ஸோ 4 பேர்த்தோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நின்றுட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். ஸோ மேலே இருக்கிற சாமியை வந்து கீழே கொண்டு வந்து வச்சிட்டாங்களாமா அந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே சாமி கும்பிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஏறுவோம். எனக்கு காலர் அடிபட்டிருக்கனால வந்து பார்த்திங்கன்னா சீசை ஏற முடியுமான்னு தெரியல, பட் பார்த்துப்போம். ஸோ ஃபைனலி வந்து சாமி கும்பிட்டாச்சு. இந்த இடத்துக்கு குறிப்பாக நம்ம வந்தது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து டிஸ்டி கழிக்கணும், கீயெல்லாம் வந்து சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணணும். புது வண்டி வரல நம்ம என்ன பண்ணுவோமோ அதுவே வந்து பண்ணணும்னு சொல்லி நம்ம தம்பி வந்து சொல்லியிருந்தாப்புல இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு சரி ஓகே பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புது 3 வண்டிகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு கைண்ட் செட்டில் இங்கே வந்துச்சு. வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர் நினைக்கிறேன் இந்த கோவிலுக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வரதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான். ஆல்ரெடி நம்ம ஒரு இடத்துல வந்திருந்தோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீட்டாக இருக்கும். அதெல்லாம் ஹில் ஸ்டேஷன் கொஞ்சம் லாங் டிரைவ் கூட இருக்குங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே என் மைண்ட் செட்டில் இருந்துச்சு. பட் என் தம்பியோட மைண்ட் செட்டில் வண்டியை வந்து இந்த மாதிரி கொண்டு போய் பூஜை பண்ணி டிஸ்ட்ரிக் கழிக்கணுங்கிற மாதிரி அவன் வந்து லிட்டலாக அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தான். சரி ஓகே 2 பேர் 2 விதமாக இருக்கும். ஸோ ஓகே ஏதோ ஒன்று பண்ணுவோங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் தெரிச்சிருக்கும் அதுக்கு. ஹோம் நம்ம சிவா இதோட எல்லா கஷ்டங்களும் மூடிட்டு வண்டி மேலே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சேஃபாக எல்லாமே இருக்கணும். சேஃபாக ரைடு எல்லாருமே பண்ணணும், சேஃபாக நீங்களும் எல்லாருமே சேஃபாக இருக்கீங்க, சேஃபாக வண்டி ஓட்டுங்க. 7 நிமிஷம் அதில் ஏற்றிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டிய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். நான் வந்து லிட்டரில் இதில் ஷேர் பண்ணுறேன், இல்லைனா நம்ம சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள், அதை ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், செக் அவுட் பண்ணி நமக்கு ஒரு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஃபைனலி எல்லாமே வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. பட் இந்த இடத்துல இல்லைனா நான் வந்து ஜெஸ்ஸியை மிஸ் பண்ணுறேன். நம்ம வீட்டில் நம்ம எங்கெங்கேயோ கூட்டு போயிட்டு பத்திரமா வீட்டில் கொண்டு விட்டுருக்காப்புல இந்த பூஜையில் நம்ம பைக் இல்லாமல் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல. இப்போ நம்ம எங்கே போகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குகை மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து நோட் பண்ணியிருந்தோம். பட் அந்த இடத்துக்கு போக முடியல. பட் இப்போ உள்ளே என்ன தான் இருக்குன்னா அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து கிளம்பி உள்ளே ஏற போகிறோம். அதெல்லாம் லிட்டலாக மேலே வந்து பசங்க ஏறிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்துருக்காங்க. அது என்னங்கிற வந்து அங்கே போயிட்டு வரும்போது நமக்கு அது இன்னும் வந்து ஆர்வம் அதிகமாக என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ என்ன தான் இருக்க போது நம்ம மேலே போய் ஏறி பார்த்துருவோம் என்னங்கிறது. ஸோ நம்ம வண்டி நம்ம ஜெஸ்ஸி வந்து பார்த்தீங்கன்னா லிட்டலாக வந்து மிஸ் பண்ணுறேன். அது இந்த இடத்துல வந்து அங்கே காட்டிக்கல. பட் இருந்தாலும் நான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இருந்தாலும் நம்ம 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்த பூவை அந்த இது எல்லாமே மாலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணிட்டு வந்தோம்னா 3 பேருமே ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான பைக்கில் எடுத்ததுன்னா கண்டிப்பாக கேரி பண்ணிட்டு வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். அது ஒரு விஷயம். அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது ஸ்கூட்டிக்கு பூஜை போட்டாகணும். என்ன இண்டிவிஜுவலாக தனியாக போட்டிருந்தாலும் பட் நம்ம சைடில் நம்ம வண்டிகளுக்கு போகிறது நமக்கு அது இதாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஜெஸ்ட் நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்தப்போ எங்கெங்கேயோ கூட்டு போய் லாட் ஆஃப் த மெமரிஸ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. சேஃபாக கொண்டு வந்து செக்யூர் பண்ணியிருக்கு நம்மளை. ஸோ அதனால் வந்து நான் மிஸ் பண்ணுற லெட்டலாம். ஸோ ஃபைனலி மேலே ஏறி வந்துட்டு எப்படி தப்பி தடி வர இது மேலே ஏறி வந்துட்டேன். ஸோ உள்ளே என்ன இருக்க போகுதுங்கிற கியூரியாசிட்டி எனக்குள்ளே அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு. பட் லைட்டாக கிட்ட போய் திரும்பி பார்க்கும்போது தான் உள்ளே இருந்தது வேறு யாரும் கிடையாது, நம்ம அப்பா தான். ஸோ குட்டி சிவலிங்கம் அங்கே உள்ளே இருந்துச்சு. நான் வந்து ஒரு குகை மாதிரி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் லிட்டரலாக நம்ம இருந்தது உள்ள அப்பா. எனக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்டன் ஆகிடுச்சு. எல்லாருமே வேண்டுனாங்க. பட் நான் எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறதுல 1 செகண்ட் கண்ண முடியும் நம்ம சிவா, அவ்வளோதான். அந்த ஒரு வாரத்தில் எல்லாமே அடங்கிருங்கிற மாதிரி எனக்கு தெரியும். ஸோ அதனால் எனக்கு எதுவாக இருந்தாலும் கொடுக்குறது நீங்கள் தான். கஷ்டமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறது நீங்கள் தான். கூட எல்லாத்தையும் கூட வந்து அத்தனை பேர்த்தையும் சேஃபாக பார்த்துக்கோங்கப்பா. ஹோயஸ் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு சேஃபாக போயிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து வந்து மாலுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு அப்படியே படத்துக்கு போயிட்டு பொறுமையாக வந்து கிளம்பி வரலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் எமோஷ்னலாக வெளியே எதுவுமே காட்ட முடியலனா கூட உள்ளுக்குள்ளே பயங்கரமான ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு கோவிலுக்கு போயிட்டு அப்படியே நம்ம வண்டி எல்லாமே பூஜை பண்ணிட்டு ஒரு புதுவிதமான அனுபவமாகவும் இருக்குது. சேம் டைம் வந்து ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஒரு பாசிட்டிவான வைப்புக்குள்ளே இருக்கும். அப்படியே ஐ ஹோப் யூ கேஸ் திஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க மறக்காம அழுத்திங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை அழுத்திட்டு ஆல்ல போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ரிலீஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் மறக்காம வந்து சேர்ந்துடும். ஸோ அது மிஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் எல்லாமே பிளான் பண்ணி எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணது என்னோட பிரதர் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிட்டாப்புல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த விஷயம் எல்லாமே வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுங்கிறதுலையும் இன்னொரு விஷயத்தில் நம்ம சாமி கும்பிட்டு பூஜை பண்ணதில் எல்லாருமே லிட்டரில் ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், சின்ன தப்பு பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை ஒழுங்காக பண்ணமான்னு கூட தெரியல. பட் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எங்களோட முழு பக்தியோட தான் முழு ஒரு ஹாப்பினஸோடு தான் நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். அதில் சின்ன தப்பு இருந்தாலும் அது கடவுள் கண்டிப்பாக மன்னிச்சிடுவார். அப்படி ஏதாவது தப்பு உங்கள் கண்ணுக்கு பட்டுச்சுன்னா அந்த தப்புகளை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நாங்கள் அடுத்த டைம் அதை ரிப்பீட் பண்ணாமல் இருப்போம். லிட்டலாக என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இல்லை, நம்ம எப்படி பிடிச்சி பண்ணுறோமோ அதுதான் அங்கே பக்தி எல்லாமே அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான் நான் எப்பயுமே நம்புறது. அது எந்த இதுக்காக இருந்தாலும் சரி. என்னை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், கண்ணை மூடிட்டு மனசில் கை வச்சுட்டு ஓம் நம சிவாய அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு. அந்த ஒரு 3 வாரத்தில் எல்லாமே அடங்கிருங்கிறது நம்புகிறோம்னா இப்போ நம்ம பைக்குக்கு எல்லாமே நம்மகிட்ட பைக் இருக்குது. 3 ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான பைக்ஸ் இருக்குது, ஸ்கூட்டி ஹோம் யூஸஸ்க்கு இருக்குது. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் தள்ளி நீ போட்டு வச்சுருக்கேன் 4 வீல் இருக்கிற வண்டியை.
ஏன் தெரியல. அடுத்த அப்டேட் அதுவாக தான் இருக்க போகுது. கூடிய சீக்கிரத்தில் வந்து அடுத்த வீடியோ அது வரப்போகுது. ஸோ ஹோப் யூ கேஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எல்லாருமே சேஃபாக இருங்க, நீங்களும் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிறேன். எல்லாருமே நல்லா இருப்போம். பார்ப்போம் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய் கேஸ். பாய்.